نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عامر بن عبد الله بن الزبير رضي الله تعالى عنه عن أبيه قال قلت لزبير رضي الله تعالى عنه إني لا أسمعك تحدث عن رسول الله صلى الله عليه وسلم كما يحدث فلانا وفلانا قال أماني لم أفارقه ولكن سمعت النبي صلى الله عليه وسلم يقول من كذب علي فليتبضع مقعده من النار وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் சொல்லாத ஒன்றை, அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாகவோ சொன்னதாகவோ ஒரு மனிதன் எட்டிக்கட்டி சொல்கின்றான் என்றால் அவனுக்குரிய நிலைமைகள் என்ன என இன்று தெளிவான முறைகளில் ஹதீசுகளையோ அல்லது வரலாறுகளையோ ஆராய்ச்சி செய்யாமல் தங்களிடம் இருக்கக்கூடிய இந்திய நவீன வசதிகளை வைத்துக் கொண்டு இதில் தட்டினால் அனைத்தும் தெரிந்துவிடும், அனைத்தும் வருவதெல்லாம் உண்மைதான் என்பதாக எண்ணி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கக்கூடிய சமயங்களில் அதில் யாரால் இட்டுக்கட்டு புனையப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரியாது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இருந்து செவிவழியாக நேரடியாக கேட்கப்பட்டு அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் மைல்கள் தூரங்கள் நடந்தும் வாகனங்களிலும் சென்று ஒவ்வொரு ஹதீசுகளாக அவர்கள் அறிவிப்பாளர்களுடைய தொடர்களை தொடர்ச்சியாக கேட்டு 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 கோர்வை செய்து வைத்திருக்கின்றார்கள் இமாம்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திருமதி இப்னு மாஜா, இது போன்ற சியாசித்தா என்று சொல்வார்கள். அதற்கு மேலும் உள்ள சில கிதாபுகள் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் ஹதீசுகளை கோர்வை செய்து தந்திருக்கின்றார்கள் என்றால் மாபெரும் ஒரு சிரமத்திற்கு மட்டும்தான் அவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு செய்தி சொல்லுவாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல ஹதீஸ் கேட்க போனாரு. கேட்க போன சமயத்துல அங்க இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். என்ன செய்யும், ஆடு நின்றுகிட்டு இருக்கும், ஆடு கூப்பிடுறதுக்கு என்ன செய்யும், வீட்டுக்கு கூட்டு போன சாயந்தர நேரத்துல ஒரு கலைய வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே காட்டிக்கிட்டே வருவோம், கொடுக்க மாட்டோம். அப்ப அது தனக்கு யாரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடியே வரும். அப்ப வீட்டுல கொண்டு நம்ம கட்டி போடுவோம். இது போல ஒரு மனிதன் செய்யும் பொழுது அப்பொழுது எண்ணினார்கள், இவர் ஆடரை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் செய்யறாரு, ஏமாற்றிதான் கூட்டு வர்றாரு. அப்ப இவருடைய இடத்தில் எப்படி உண்மைகள் இருக்கும், ஹதீஸ்கள் உண்மையாக வருமாங்கிறது சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கவே இல்லை அந்த ஒரு ஹதீஸ். இது போல பல்வேறு ஹதீஸ்களை அவர்கள் நிராகரித்து இருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? இது போன்ற பொய்யான ஒரு தகவல்களை நாம் சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நான் என்னுடைய தந்தை ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டேன். யார்? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டேன், என்னன்னா, தந்தையே, உங்களை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழர்கள் என்னென்ன நபர்கள்லாம் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமான அறிவிப்பது போல்
தாங்கள் அவர்களை பற்றி அறிவிப்பதை நான் செய்யமடைக்கவில்லையே. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய காலகட்டங்களில் இருந்தவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவங்க, அவங்க எல்லாம் இந்த நபர்கள் எல்லாம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஹதீஸ் உங்க வார்த்தையில இருந்து இது போல வரவே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு சொன்னாங்க, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மகனே இதோபார், நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்ததே இல்லை. என்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரையும் சரி, ரசூலுல்லாஹி வஃபாத் வரையும் சரி, நான் அவர்களை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அவர்களோடவே தான் இருந்துகிட்டு இருந்தேன், அவர்களோட தான் பயணிச்சுட்டு இருந்தேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என் மீது யார் இட்டுக்கட்டி சொல்வார்களோ, நான் சொல்லாத ஒரு விஷயத்தை, நான் கூறாத ஒரு விஷயத்தை நான் கூறியதாக யார் ஒருவர் சொல்கின்றாரோ அவர் நரகத்தில் தமது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய இடம் நரகம் என்றால் அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் நரகவாதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன். அதனால் தான்ப்பா நானு அதிகமாக அறிவிக்கவில்லை என்று சொன்னார். அப்ப ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பதாக அதை தெளிவாக நின்று பார்க்கணும். இது நமக்கு சாதகமாக எந்த சூழ்நிலையில், அதுவும் அந்த ஒரு செய்தியை சொல்றோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையில், கால சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது ஒண்ணு இருக்கு. எந்த கால சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு வசனம் வருது, இது 7வது ஜுஸ்ல வரக்கூடிய வசனம், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நபியே நாயகமே நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொண்டீர்கள்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அல்லாஹ் ஹலாலாக்குறான், என்ன ஹராம், இங்க ஹராம் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அதோடைய இது தெரியணும். தெரிஞ்சாதான் அதோடைய விளக்கங்கள் அங்க வருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்கையில வந்து அப்ப இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹிக்கு மிகவும் பிரியமான ஒன்று தேன். தேன் தான் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹி எப்படியா இருந்தாலும் தேன் சாப்பிட்டு வருவாங்க. இன்னும் ஒரு கெட்ட வாழை அடிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாம் சொல்லி வரணும் அப்படின்னு இவங்க பேசி வச்சிருந்து அதோட சொல்றாங்க. அதே ரசூலுல்லாஹி மனைவியர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்ன யார சொல்லா ஒரு மாதிரியான சுமல் அடிக்குது, என்ன சாப்பிட்டு வந்தீங்க? நான் ஒன்றும் சாப்பிடல, எப்பயும் சாப்பிடாப்ப தேன் தானே சாப்பிட்டு வந்தேன். அடுத்த மனைவிட்ட பொண்ணு அதே போல சொல்றாங்க. அப்ப இது ஒவ்வொருத்தவங்களா சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் நான் தேன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் வசனத்தா இருக்கலாம், நபியே நாயகமே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்காங்க உங்களுக்கு தேனை, நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? நீங்க ஹராமாக்கலாம், அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்றை நீங்கள் ஹராமாக்குவதற்கு உங்களுக்கு ஹராமாக்காது. அப்ப அந்த சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையில் எப்பொழுது எப்படி இறங்கப்பட்டுச்சு? ஒரு ஹதீஸ்களை சொல்கின்றோம் என்றால் இந்த ஹதீஸ் எப்பொழுது இறங்கப்பட்டது என்பதை அதையும் ஆராயணும். ஒரு செயலை செய்யாதீர்கள் என்பதாக தடுத்திருப்பார்கள், அதே செயலை அதற்கு பின்னால் செய்வதற்கு அனுமதிச்சிருப்பார்கள். அதே ஒரு செயலை செய்வதற்கு அனுமதிச்சிருப்பார்கள், பின்னால் இழந்துருவாங்க அந்த செயலை செய்யாதீர்கள் என்று தடுத்திருப்பார்கள். இதெல்லாம் விளங்கி நம்ம சொல்லணும். விட்டாமது நமக்குரிய தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது இருக்கின்றது. இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டாக சொல்லக்கூடிய ஒன்றுதான், பிணைப்பாக சொல்லக்கூடியதுதான், திரித்து சொல்லக்கூடியதுதான். அவர்களும் நரகவாதிகள், நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்ற செயல்கள் இருக்கின்றது. நல்ல செயல்களோ அல்லது நல்ல விஷயங்களோ கேட்கக்கூடிய சமயங்களில் அல்லது அதை நாம் பார்க்கின்றோம் என்றால் அதை எழுதி வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும், எழுதி வைக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரை
செவிவெளி செய்தியாக இருக்கும். செவிவெளி செய்தியாக இருக்காது, மாற்றத்திற்கு மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் செவிவெளி செய்தியாக கேட்கும் பொழுது அது மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அல்லது வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் பொழுது செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டதாகவும் கட்டுக்கதைகளாகவும் மாறிவிடும். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அப்படித்தான் மாறிவிடுகின்றது. அப்பொழுது ஏட்டு வழியாக எழுதி வைத்திருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எழுதியது போன்றே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒண்ணு, எழுதினது எப்படி எழுதப்பட்டதோ அது அப்படியே பாதுகாக்கப்படும் பொழுது அது சரியான முறையில் இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள், அடுத்து வரக்கூடியவங்க அதை திருத்தாங்க, அதை திருத்தினார்கள்னா அதோடைய விஷயங்களே உண்மைத்தன்மைகளே மாறி போயிடும். இப்ப அதுபோலதான் அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்களாகிய உங்களிடம் எழுதி வைக்கப்பட்ட ஏடு ஏதாவது உள்ளதா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நான் கேட்டேன். யாரு? ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஏதாச்சும் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதற்கு அவர்கள் திருக்குர்ஆன் என்ற அல்லாஹ்வின் வேதத்தையும் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு வழங்கப்படும் விளக்கத்தையும் மேலும் இந்த ஏட்டில் இருப்பவைகளையும் தவிர வேறு ஒன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக விட்டு செல்லவில்லை என்றார்கள். அந்த ஏட்டில் என்னதான் இருக்கின்றது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் குற்றம் புரிந்தோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய நஷ்டஈடுகளை பற்றியும் சிறை கைதிகளை விடுவிப்பது பற்றியும் சத்தியத்தை நிராகரிப்பவன் கொலை செய்யப்பட்டதற்காக ஒரு முஸ்லிம் கொல்லப்படக்கூடாது என்ற சட்டங்களும் இதில் உள்ளன என்று அபூ ஹுரைரா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ் தஆலா இறக்கிய பொழுதெல்லாம் உடனேயே அதை சஹாபாக்கள் மத்தியில் கொடுப்பார்கள். சஹாபாக்கள் இதற்காக வேண்டி எழுதுவதற்காக வேண்டி சில சஹாபாக்களையும் நியமித்திருந்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் உடனே சில சஹாபாக்கள் எழுதி கொண்டார்கள், மன்னன் செய்து கொண்டார்கள். அதெல்லாம் ஹாஃபிதுகள் நிறைய வந்தாங்க. அடுத்த முதல் கலீஃபாவாக வரப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு போர்க்களத்தில் அவருடைய காலகட்டங்களில் நடந்த ஒரு போரில் ஹாஃபிதுகள் நிறைய கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட பொழுது அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக இந்த குர்ஆனை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் நீங்க எதில் எழுதி வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கினாங்க. ஒன்று சேர்த்தார்கள், கோர்வை செய்தார்கள், அதை சரிபார்ப்பதற்கு ஒரு குழுக்களை வைத்தார்கள், சரி செய்தார்கள். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிரதியை வெளியிடவில்லை, பிரதியை கொடுக்கல, சேர்த்து வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அதே போல செஞ்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த குர்ஆனுடைய பிரதிகள் வெளி நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டங்கள்ல ஆட்சி அதிகாரம் அதிகமாக ஆனது. இஸ்லாமினுடைய அதிகார பரப்பு ஆட்சியினுடைய கட்டளையில் இருக்கக்கூடிய பரப்பளவுகள் அதிகமாக ஆச்சு. எந்த அளவுக்கு சொல்லப்படுது, பூமியில் 1/3 பகுதியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு. அப்ப இதை பிரதி எடுக்கல. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் பிரதி எடுக்கப்பட்டு குர்ஆனின் சரிபார்க்கப்பட்டு கோர்வை செய்யப்பட்டு பிரதி எடுக்கப்பட்டு
கொடுக்கப்பட்டது இன்றைய நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடியது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலங்களில் சரி செய்யப்பட்டு சீரான குர்ஆனை வடிவமைத்து கொடுக்கப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக உடனே அந்த காலகட்டங்களில் அது சரி செய்ததின் காரணமாக இன்று வரை ஏன் கியாமத் வரை குர்ஆனில் எந்த ஒன்றையுமே மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. கொண்டு வருவதற்கு யாருனாலும் முடியாது. அது முயற்சியும் செய்தும் பார்த்திருக்கின்றார்கள். செய்தவர்கள் அழிந்திருக்கின்றார்கள். ஒழிந்தது அவர்கள் வென்றதாக இல்லை என்பதை நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ளவங்களாக நம் அனைவருக்கும் தந்தாலுவானாக. வாஹர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.